இந்த மூவி எல்லாம் பார்க்காம விட்டுமே. நல்லாவே இருக்க மாட்டேன். ஆமா நண்பா, மூவி ரிலீஸ் ஆன டைம்ல ஃபிளாப் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆடியன்ஸை கவர் பண்ண டாப் 3 மூவிஸ் இந்த வீட்ல பார்த்துடலாம். தேர்ட் பிளேஸ்ல தனுஷ் நடிக்கவே மாட்டேன்னு சொன்ன புதுப்பேட்டை மூவி தான் இருக்கு. தயங்குனேன், இந்த கேரக்டர் நான் பண்ணலன்னே சொன்னேன். நான் செல்வராக ஸ்டார்டிங்ல இந்த மூவி வந்த டைம்ல பெருசா யாரும் மதிக்கவே இல்லை இந்த மூவியை. பல வருஷம் கழிச்சு சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இந்த மூவி எல்லா இடத்துலயும் செம ட்ரெண்டிங் ஆச்சு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். செகண்ட் பிளேஸ்ல கமல் நடிச்சு சுந்தர் சி டைரக்ட் பண்ண அன்பே சிவம் மூவி தான் இருக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் வீட்ல சும்மா உட்கார்ந்தாரு. இந்த மூவி வந்த டைம்ல ஒரு பையலும் பார்க்காம இப்ப வந்து சுந்தர் சி கிட்ட ஏன் இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டுட்டு இருக்கானுங்க. சார் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்க மாட்டேங்குது, எனக்கு கோபம் தான் வரும், சந்தோஷம் வராது. அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் அன்பே சிவம் ஸ்டேட்டஸ் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. ஃபர்ஸ்டா இப்ப வரைக்கும் இந்த மூவியை எப்ப தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க 1001 மூவி தான் இருக்கு. உண்மையை சொல்லணும், இந்த படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா செல்வராகவன் தலையில துண்டை போட்டு தான் போயிட்டு இருந்திருக்காரு. எனக்கு அதெல்லாம் அடைச்சிக்கிறதுக்கே ஒரு 15 வருஷம் ஆச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் அவருக்கு பண கஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப வந்து 1001 2 எப்ப எடுப்பீங்கன்னு மன கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கானுங்க. இதுல எந்த படத்தை தியேட்டர்ல மறுபடியும் ரிலீஸ் பண்ணா நீங்க பாப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.